வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பாம்பு கூட இருக்குப்பா தண்ணியில். நத்தை இருக்குது. ஐயோ கண்ணாடி முடியல. ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாஃபர் vlogs. என்னடா சேஃப்டி ஹெல்மெட்ஸ் அண்டு ஜாக்கெட்லாம் போடுறாரு பாருங்களா. ஒன்றில் நம்ம வேலூரில் தான் இருக்கேன். நம்ம வேலூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா திருவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பவர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது கரண்ட்டு அண்டு கேமரா ஒயர்ஸ், மொபைல் டெலிஃபோன் ஒயர்ஸ் அந்த சம்மந்தப்பட்ட வேலை. அந்த லென்த்துலேருந்து இந்த லென்த் வரைக்குமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லாம் இழுத்து போட்டு அதுக்கு பைப்பெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறது தான். முடியல. அமுக்கு அனுப்பு அனுப்பு. பைப் சுத்து இரு, ஒரு நிமிஷம் இரு. மக்காரில் ஒன்றுங்க சுத்து. எனக்கு வாட்டமே இல்லை, எங்கள் மோட்டா பைப் போடுறது, அதனால தான் கருப்பு பைப் நவுத்து சொன்னேன். சுத்து சுத்து. போதும் விடு, போதும் விடு, போதும் விடு, போதும் விடு. ஏறிடுச்சுங்க, சுத்துறதே வேஸ்ட்டு. நீ இப்போ என் ஹெல்மெட் எங்கே வச்சிட்டேன் நான்? மேலே இருக்குதா? ஒரு கிலோமீட்டருக்கு இதே மாதிரி பண்ணிக்கிறோமாப்பா. நாளைக்கு வேறு இருக்குதா இதே மாதிரி? செய்வோம், கஷ்டப்பட்டால் தான் கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். வட்டா வா வா, வேலையை முடிஞ்சிச்சு வா. எலி மாதிரி போக வேண்டியது இருக்குதப்பா. இங்கே இருக்கிற அந்த ரோலில் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரை வந்து நீடும் நம்ம இழுத்துட்டு போயிடுவோம். அப்படியே எத்தனை கிலோமீட்டர் சொல்கிறாங்களோ அத்தனை கிலோமீட்டர் போயிட்டு இங்கே எவ்வளோ தூரம் தேவையோ அந்த ஒரு கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பைப் வந்து இந்த பக்கம் மர மாதிரி வரும், இந்த பக்கம் வந்து கிளாம்ப் மாதிரி வரும். பைப்பு ஒயருக்குள்ளே இன்செர்ட் பண்ணி 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 அப்படியே டைட் பண்ணிகிட்டே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே வருது. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம வெயில் இல்லை? அப்போ அந்த ஒயர் நாளைக்கு பாதுகாலான்ட்டாங்களா? இப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்லையாம்மா? அப்போ அந்த பைப்பு தூக்கி நாங்கள் போயிடலாமா? இங்கே இருக்கிற பைப் 10 பைப்பு, இந்த பைப் தூக்கின்னு போனல 10 பைப்பு தேவைப்படா அந்த ஏசி ரூமில் போய் உக்காந்துலாமா? ஆமாம், ரெஸ்ட்டு வேலை டைமில் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது ஏசி ரூமில் போய் உக்காந்துக்கலாம். ஆனால் நம்மளே ஆன் பண்ணி நம்மளே ஆஃப் பண்ணிடணும். ஓடிக்கிட்டே இருக்கும். யார் அப்போ கூட கரண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏசி ரூம் ஆமாம், இது அங்கே எடுத்துகிட்டு போகணும்.
10 பைப் அங்கே எடுத்துகிட்டு போகும். ஸ்ரீபெரும்புத்தூருக்கு, நெல்லூருக்கு, நம்ம வேலூருக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டே சப்ளை ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட்டு ஸ்ரீபெரும்புத்தூர், நெல்லூர் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரண்ட்டே சப்ளை ஆகுது. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அடிக்கடி உக்காருவோம். சம்டைம்ஸ் ரெஸ்ட் எடுப்போம் சும்மா அப்படியே. அப்புறமா வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுவோம். ஒரு மாதிரி வேணும்னாக்கா, ரொம்ப வெயில் இருக்குன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த ரூமில் போய் உக்காரலாம். ஏசி ரூம் அது. 10 நிமிஷம் உக்காரலாம், உட்காரலாம். ஏன் சொன்னாங்க, நான் இது ரொம்ப போய் உக்காரல. நம்மளுக்கு வேணும் வேண்டாம், நம்ம வந்து வேலை செய்ய வந்தோம். கரெக்டாக அப்படி வேலை செய்வோம். டைம் கிடைக்கிற நேரத்தில் வீடியோ பிடிச்சி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சூப்பராக இருக்குங்க. நான் வேலை செய்யுங்க. கஷ்டமாக தான் இருக்குது, ஹார்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நான் என்னவோ நினச்சிருந்தேன், எங்கடா வெளிநாட்டிலலாம் போய் கொத்தடிமை மாதிரிலாம் வேலை வாங்க விட்றாங்களா, அந்த மாதிரிலாம் விட்ருவாங்களான்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து என்ன ஒரு 30 கிலோமீட்டர் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. சூப்பராக இருக்குது. மதியம் சாப்பாடே வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலையில் வீட்டிலேருந்து வரும்போது சாப்பிட்டு வந்துடுவோம். மதியம் இவங்களே சாப்பாடு கொடுக்குறாங்க. 2 சப்பாத்தி, ஏதாவது கூட்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு பப்பாடு கொடுக்குறாங்க, அந்த அப்பளம் கொடுக்குறாங்க. அப்புறமா அதுக்கப்புறமா அன்லிமிட்டட் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் நீங்கள். சாப்பாடு, சாம்பார், ரசம், எது வேணால் அது மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வேணும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்கும் ஒர்க்கு. அப்படியே போகுது, அப்படியே தள்ளிட்டு போகிறேன். பார்த்துப்போம். எவ்வளோ நாள் கஷ்டப்படணுமோ பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட நல்லா தான் இருக்கும். வெயில் தாங்க ஓவர், செம்ம வெயில். அதே மாதிரி சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க. இங்கே போது பாருங்கள், அந்த சகப்பு பைப் ஃபுல்லாகவே, அந்த சகப்பு பைப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு ஃபயர் அலாரமுக்காக. ஃபயர் எமர்ஜென்சி தானேனாக்கா அதில் அந்த தண்ணி வருது. செம்ம பெரிய எப்படி சொல்கிறது, சப் மோட்ரு மாதிரி இருக்குது. தண்ணி பைப் கிணறு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மோட்டர்லேருந்து ஃபுல் பண்ணி தண்ணி ஃபுல்லாக வருது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க இந்த லென்த்து மட்டுமே. சுற்றி இன்னும் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. 4 பக்கமே ரொம்ப 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 பெருசாக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூர், நெல்லூர், சித்தூருக்கெல்லாம் இங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னா சும்மா கரண்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் நம்ம வேலை என்னன்னாக்கா கரண்ட்டு வேலை கிடையாது. நம்ம வேலை வந்து இந்த சிசிடிவி கேமராஸில் இருக்குது பார்த்தீங்களா, சில இடத்துல செட் பண்ணியாச்சு, சில இடத்துல செட் பண்ணல. அதுக்கான ஒயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. அதாவது இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரி போகுது, இந்த மாதிரி பிரிட்ஜ் மாதிரிலாம் போகுது. இந்த கல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஒயர் போட்டு பைப்புக்குள்ளே ஒயரை இன்செர்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் வந்து கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம வேலை ஒயரிங் எடுத்து கொடுக்குறது, அவ்வளோதான் வேறு. ஆனால் எனக்கு சரியான கோல்டு. நம்ம வீட்டு தண்ணியோட இந்த தண்ணி வந்து ரொம்ப எனக்கு செட் ஆகலை. தொண்டை கட்டிச்சு எனக்கு. சத்தமாக பேசுகிறேன், ஒரு மாதிரி இருக்குது வயசு. இப்போ எங்களுக்கு ஒரு வயசாக இருக்கும். நான் அவங்களுக்காக தான் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. தொண்டை கட்டிட்டு தொண்டையில் வலி. காலையில் உப்பு போட்டு சுடு தண்ணியில் கூட வாய் கொப்பளித்தேன். அப்போ கூட அப்படி தான் இருக்குது. என்னவோ பார்ப்போம், டேப்லெட் போடுவோம். எமர்ஜென்சி ஃபயர்னால் தண்ணி வரல, அந்த பைப்புக்கான கனெக்ஷன் தான் இது. மீன்லாம் இருக்குது பதில். மீன் நண்டு கூட இருக்குண்ணா. நண்டு கூட வருது அங்கே பாருங்க, அந்த மண்ணில் அடிக்கல, சும்மா கல் போட்டேன். நண்டு நத்தை இருக்குது. ஐயோ கண்ணாடி ரொம்ப ஆழமாண்ணா. ஐநக்கு இருக்கா, ரொம்ப ஆழமாண்ணா, ரொம்ப ஆழமா. ஃபைனலாக கண்ணாடி எடுத்துட்டுனப்பா. ஆழம் எதுவும் இல்லை, ஆனால் சேரு ஃபுல்லாக இந்த மாதிரி 5 பைப்போ 10 பைப்பாவோ தோலில் தூக்கி போட்டு போக வேண்டியதாகுது. எப்படிலாம் சிக்கி சீரழிய வேண்டியதாகுதுண்ணா. இவனுக்கு மத்தியில் சிக்கி சீரழியே நம்மளுக்கு எதுவாக போச்சுன்றான். தொண்டை காட்டுனுக்குதுன்னா வழி சொல்லுண்ணா. கோல்டா எனக்கு ஆகிட்டு இருக்கோன்றீங்களா? அப்போ நீ இருந்தால் ஆகிட்டு இருக்கோம். நான் இன்ஜினியர் நோ பண்ணிடுறேன். இன்ஜினியரு கையில் பேப்பரில் செஞ்சுக்கிறாங்களப்பா. இழுங்க இழுங்க
அதே மாதிரி வந்து சப்பாத்தி, ஆம்லேட்டு, உருளைக்கிழங்கு போட்டு வாழைக்காய் பொரியல், இது போக ரைஸும் இருக்குது. ரைஸ் ஒன்று எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் கார்டு வரும், கார்டு உப்பு இருக்குது, சாம்பார், ரசம், கீரை குழம்பு அந்த மாதிரி வருது. ட்ரிங்கிங் வாட்டரிங் இருக்குது. அங்கே போய் கை கழுவி சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு கூட இது பாருங்க, சூப்பராக சும்மா செடி மரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கும் இடத்துல அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கிட்டேயும் நடுவில் பில்டிங்ஸ் கிட்டேயும் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சும்மாவா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி ஆச்சு. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. ஆனால் சூப்பராக இருக்குது. போய் ஷோல்டரில் அப்படி வச்சுருக்கீங்களா? இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு 7 பைப் இருக்குது. 7 பைப் ஆல்ரெடி அங்கே ஒரு 3 பைப் இருக்குது. காலையிலேருந்து ஒரு 40 பைப் போட்டிருக்கோம். இதோட சேர்த்து போட்டால் 40 பைப். நம்ம இது போட்டால் 40 பைப்பு தானே போய்? இது போட 40 பைப் தானே? இதை போட 40 பைப் தானே? ஃபோன் வந்துச்சா? சைட்டுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3, டே 1, டே 2, டே 3 3 நாள் அந்த சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இன்னோட வேலை முடிஞ்சது. 3ஆவது நாள் வேலை முடிஞ்சது. போய் துணியெல்லாம் கைடி போட்டு நம்ம துணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள் வியூ, லாஸ்ட்டாக பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த வியூ. அப்படியே சன் மறையுது, சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் 3மே தட்டி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறமா பெல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை எனேபிள் பண்ண அப்புறமா ஆல் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சவுண்டு கேட்குதா? அந்த நாய் சத்தத்தை தவிர வேறு ஒன்று கேட்குதா? எதுனா அது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரன் ஆகிற சத்தம்னு சொன்னாங்க. இதுவோ என்ன சொன்னாலும் நம்ப வேண்டியது தான். ஆனால் அப்படி தான் இருக்குது சவுண்டு. அது சிரின்னு வருது பாருங்க. நெல்லூர் லைன் 1, அப்புறம் சித்தூர் லைன் 1, அந்த மாதிரிலாம் அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் நிறைய எமர்ஜென்சிக்கு ஹைட்ரண்ட் பாக்ஸ். நோ ஹேட் நோ ஜாப். ஓகே, இன்னையோட வேலை முடிஞ்சது. ஓகே, பாய். ஏசி ரூமில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 4. டே 3 முடிஞ்சுன்னு நினச்சேன். பார்த்தா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு 1 or 2 days இருக்குது ஒர்க்குவா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏசி ரூமில் இருக்கேன். சரியான வெயில். சரி, ஓகே, வாங்க போவோம், வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 5. இங்கே பைப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பைப்பில் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டு முடிச்சுட்டு என்னோட வேலை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கும் தெரியல. இந்த பைப்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணணும். காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இறங்கி பிவிசி பைப்புக்குள்ள இந்த ஒயரெல்லாம் விட்டு இழுக்கிறோம். அப்படியே இந்த எண்டு வரைக்கும் இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kilometer வருது. 500 meters வருது. பாருங்க, ஸ்ரீ பெரும்பத்தூர்.
வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் பாம்பு கூட இருக்குப்பா தண்ணியில். நல்ல வேலை. முந்த நேற்று தண்ணியில் கண்ணாடி விழுந்தப்போ அந்த தொட்டியில் தண்ணியில் பாம்பு இல்லை, இங்கே இருந்துச்சு. இப்படி இருக்கு பாருங்கள் அது கலராக சுசுன்னு போதுப்பா. அடிக்கக்கூடாது, பாம்பு அடிக்க தேவையில்ல, அது பாட்டு அதை விட்டுருவோம். நம்ம போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோம்.